அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். தொடர்ந்து நம்பிக்கையுடன் வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் அற்புதமான பதிவு, இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நிச்சயமாக அடுத்த 10 நிமிடத்தில் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நடந்திருக்குங்க. லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்திய அற்புதமான ஒரு மேஜிக் மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது 10 நிமிடத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஸ்பெல்லை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, எதற்கு வேண்டுமென்றாலும் இந்த ஒரு ஸ்பெல், அதாவது இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல வேலை வேண்டுமா, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், இல்லை உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வேண்டும், நீங்கள் யாருடைய காலாவது, அதாவது யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த நபர் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே சரி, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, அந்த பணம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யலாம். அதாவது உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவையை நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பொதுவாகவே நமக்கும் நம்பருக்குமே அதீத தொடர்பு உடையது அப்படின்னு நம்ம வீடியோவில் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். எண்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுக்குறதும் இந்த நம்பர்ஸ் தான். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மேஜிக்கல் நம்பர்ஸு. இந்த நம்பரை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுவும் நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதாவது இன்றைக்கி தரக்கூடிய இந்த ஏஞ்சலுக்குரிய நம்பர் பார்த்திங்கன்னா, இந்த ஏஞ்சல் நீங்கள் கேட்டதை கொடுக்கும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், 22 44 66 88 99. இப்போ இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே உங்களுக்கு இதில் எந்த நம்பர் ராசியான நம்பர், உங்களுக்கு பிடித்த நம்பர், இப்போ 22ஆக இருக்கலாம், 44ஆக இருக்கலாம், 66ஆக இருக்கலாம், 88ஆக இருக்கலாம், 99ஆக இருக்கலாம். இதில் உங்களுக்குரிய நம்பர், உங்களுக்கு மிகவும் பிடித்த நம்பராக கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த நம்பர், எனக்கு இந்த நம்பர் எப்பொழுதுமே ராசியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எந்த நம்பராக கூட இருக்கலாம். ஆனால் இரட்டைப்படையில் இருக்க நம்பர் 22 இல்லைன்னா 44ஆக இருக்கலாம், 66ஆக இருக்கலாம். இது போல் உங்களுடைய மனசில் தோன்றும் இல்லையா, இந்த நம்பரை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த நம்பரை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு வேண்டும், அதாவது நல்ல வேலை நான் நினச்ச சம்பளத்தில் எனக்கு கிடைக்கணும், நான் கடன் கொடுக்கக்கூடிய தொகை இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு எனக்கு கிடைக்கணும் அப்படி கூட நினைக்கலாம். யாரிடமாவது பணத்தை கொடுத்துட்டீங்க, அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் அந்த பணத்தை நினச்சிக்கலாம். நீங்கள் வேறு யாராவது உங்ககிட்ட ரொம்ப நாளாக பேசாமல் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுடைய பேரை நினச்சி அவங்க உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் மனசில் முதல்ல சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அது நடந்ததுக்கப்புறம் பெரிய விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல சின்ன வேண்டுதல் என்னவோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த நம்பர் ராசியான நம்பர், உங்களுக்கு பிடிச்ச நம்பரோ அந்த நம்பரிடம் தான் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்ல போகிறீங்க. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 88 பிடிக்கும், இந்த 88 நான் மனசில் நினச்சிக்கிறேன். எனக்கு என்ன வேண்டுமோ அதையும் நான் மனசில் நினச்சிட்டு இப்போ ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு டைமர் செட் பண்ணியிருக்கேன். 30 செகண்ட் ஓடும். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த 30 செகண்ட் வரைக்குமே அந்த நம்பரை பார்த்து நீங்கள் அந்த நம்பரை சொல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை மட்டும் 30 செகண்ட் சொல்லுங்கள். இப்போது டைமர் ஸ்டார்ட் ஆக போது, ரெடியாக இருங்க, நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருங்க.
30 செகண்ட் வரைக்குமே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு உங்களுக்கு எந்த நம்பர் வந்து ராசியான நம்பரோ அந்த நம்பரை தான் இந்த 30 செகண்ட் வரைக்கும் சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 88 எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த 30 செகண்ட் வரைக்குமே 88 88 88ன்னு அந்த நம்பரை தான் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் மனசில் நினச்சிருக்கீங்க பாருங்கள், அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த 88க்கு 88க்கு நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இதை முழுக்க நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 10 நிமிஷத்தில் நீங்கள் என்ன நினச்சி அந்த நம்பரை பார்த்து சொன்னீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு 10 நிமிஷத்தில் நடக்கலாம், 20 நிமிஷத்தில் நடக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நிச்சயம் நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த நம்பரை ட்ரை பண்ணி உங்களுக்கு நடக்கலைன்னா அடுத்த வேறு நம்பரை கூட நீங்கள் மனசில் நினச்சிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டைம், மாலையில் ஒரு டைம், ஒரு 2 நாள் இல்லை 3 நாளைக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு ஒரு நாள்லேயே நடந்துடும், சில பேருக்கு ஒரு நாள் 2 நாளில் நடக்கும். நீங்கள் வந்து 3 நாள் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுடலாம். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயத்தை இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்தே தீரும். ஒரே நாளில் உங்களுக்கு நடந்துடுச்சுன்னா அடுத்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி 88 ட்ரை பண்ணுறீங்களா, அடுத்த நாள் ஒரு 66 அது போல் இருக்கிற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த நம்பரை பார்த்து உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் கேட்டது கிடைச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு நிறைய பேருடைய லட்சக்கணக்கான பேருன்னு கூட சொல்லலாம், அத்தனை பேருடைய ஆசையையும் விருப்பத்தையும் நிறைவேற்றியுள்ளது. நம்பிக்கையோடு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்ய போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை தான் அந்த 30 செகண்டை நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலனே உங்களுக்கு கொடுத்தே தீரும். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம், குழந்தைகள், பெரியவர்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து தனிமையில் இருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும்போது செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம், மாதவிடாய் காலத்துலேயும் தாராளமாக செய்யலாம். முழுக்க நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் கேட்டதை இந்த நம்பருக்குரிய தேவதை உங்களுக்கு செய்தே தீரும். அந்த தேவதை மேலேயும் அந்த நம்பர் மேலேயும் உங்கள் மேலேயும் உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம், பிரபஞ்சத்தின் மேலேயும் நம்பிக்கை வச்சு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலனை உடனடியாக காணலாம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.